2019ல ஹைதராபாத்ல ஒரு வெட்டினரி டாக்டரை 4 பேர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணி கொலை பண்ணாங்க பாத்தீங்களா? அந்த இன்சிடென்ட்ட எல்லாரும் மறந்திருக்க மாட்டோம்னு நெனைக்கிறேன். அந்த 4 பேத்த கூட பாத்தீங்கன்னா, போலீஸ் அதுக்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா, என்கவுண்டர் செஞ்சு கொன்னாங்கல்ல. நாம கூட அந்த என்கவுண்டர பத்தி பேசி, சோசியல் மீடியால இருக்க எல்லா கமெண்ட் செக்ஷன்லயும் ஃபயர் விட்டுட்டு இருந்தோம்ல. இது தான்டா உண்மையான தண்டனை. கற்பழிப்பு பண்ணவங்கள எல்லாம் இப்படிதான் சுட்டுக் கொல்லணும். அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தோம்ல. கரெக்ட் தான். ஒரு பெண் குழந்தையவோ, இல்ல பெண்களையோ கற்பழிப்பு பண்ற நபர்கள வந்து பாத்தீங்கன்னா, சுட்டுக் கொல்லலாம். அதுல எந்த ஒரு மாற்றும் கருத்தும் கிடையாது. ஆனா, அந்த 4 பேரு தான் அந்த வெட்னரி டாக்டர கற்பழிச்சு கொலை செஞ்சாங்களா? போலீஸோட என்கவுண்டர்ல உண்மையான ரேபிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா செத்தாங்களா? போலீஸ் செஞ்சது ரியல் என்கவுண்டரா? இல்ல ஃபேக் என்கவுண்டரா? போலீஸ் என்கவுண்டர்ங்கிறப்ப அந்த பசங்களுக்கெல்லாம் 18 டேஸ்க்கு மேலன்னு சொல்லி தான போலீஸ் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பசங்களுக்கெல்லாம் 18 டேஸ்க்கு மேலயா? இல்ல அவங்க 15 வயசு சிறார்கள வந்து என்கவுண்டர் செஞ்சிருக்காங்களா? அதாவது உண்மையான ரேபிஸ்ட்ட விட்டுட்டு, அங்க சுத்திட்டு இருந்த அந்த 15 வயசு பசங்கள புடிச்சு, இவங்க தான் அக்யூஸ்ட்ன்னு சொல்லி போலீஸ் என்கவுண்டர் செஞ்சாங்களா? இப்படிங்கிற மொத்த விவரத்தையும் உங்களுக்கு வர ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு நான் வீடியோவா வெளியிடுறேன்.